கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். நம் தேவனால் கூடாதது என்று ஒன்றுமே கிடையாது. யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். என்ன யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர்? நாம நிறைய யோசிப்போம். யோசிக்கிறதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது. நம்ம எல்லாருமே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இப்படி செய்யணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் ஒன்னு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. மனிதனால் இது கூடாதது, மனிதனால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். மனிதன் எவ்வளவுதான் வளர்ந்தாலும், என்னதான் அறிவில் பெருகினாலும், எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும், மனிதனால் கூடாத காரியங்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தேசத்துல. எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று எந்த மனிதனுக்கும் சொல்ல முடியாது. நாம் ஆராதிக்கிறவர் யார் தெரியுமா? அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனா இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனை ஆராதிக்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். எசையா 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நினைத்திருக்கிற படியே நடக்கும், நான் நிர்ணயித்த படியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆணையிட்டு சொல்றார். அவருடைய நாமத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஆமென். ஆமென் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படிதான். ஆம் என்றும் இல்லை என்றும் அல்ல, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். மனிதனால் கூடாத காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் ஒரு காரியத்தை கடினப்பட்டு செய்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஈஸியா செஞ்சிருவாங்க. ஆண்டவர் ஈஸியா செய்யற காரியத்தை மனுஷன் எவ்வளவு கடினப்பட்டாலும் அவனால செய்ய முடியாது. எனவேதான் சில நேரத்தில் மனிதன் தனக்கான அதிகாரம் கிடைக்கும் போது, தனக்கான ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, பல காரியங்களை இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இதை நான் வாய்க்க பண்ணுவேன், இதை நடத்துவேன் என்றெல்லாம் சொல்லும் போது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன செய்வாராம்? அப்படி சிரிப்பாராம் பார்த்துட்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு பிளான் பண்றாங்க, எவ்வளவு பிளான் பண்றோம். நாம ஒரு நாள் பிறப்பதை கூட நம்மால் அறிய முடியவில்லை. நாளைக்கு எப்படி சூழ்நிலை இருக்கும் என தெரியவில்லை. 2020வது ஆண்டு முதல் உலகத்தையே புரட்டி போட்டது இந்த கொரோனா. யாராவது நினைத்து பார்த்தோமா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைத்து கொண்டு இருப்போம் என்று? இல்லை. 2020 மார்ச் மாதம் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைத்தோம், கதவை திறந்து வெளியே வந்தோம். 2020 முடிந்து விட்டது, 2021 வந்தது. 21 பிறந்தது என்று அப்படி ஒரு பெருமிச்சு விடும்போது திருப்பியும் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சு திருப்பி திறந்தோம். 2021 முடிந்து விட்டது. 2022 வந்தது. ஆரம்பத்தில் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் கிருபையா இந்த சூழ்நிலைகளை மாற்றி இன்னைக்கு இந்த மாலை வேளையில் அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். காலத்தையும் சமயத்தை மாற்ற எந்த மனிதனுக்கும் முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த நாள் காலை வேளையில் இந்த மீட்டிக்காய் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தை சிந்தையில கொண்டு வந்து ஆமென் பேச ஆரம்பித்தார். மனிதனால் கூடாதவைகள் எது எது மனிதனுக்கு முடியாது, அதையெல்லாம் தேவனால் மட்டும்தான் கூடும். அப்படி என்றால் மனிதனால் கூடாதவைகளை நாம் மனிதனிடத்தில் எதிர்பார்த்து அவசியம் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். உலகம் ஒருவேளை நோன் சொல்லும் போது நம்ம பல நேரத்தில் ஒருத்தங்க கிட்ட எதிர்பார்த்து ஒரு காரியத்துக்காக போவோம். அவங்க முடியாதுன்னு சொல்லும் போது பல நேரத்தில் அதை தான் நாம் இறுதி வார்த்தையா எடுக்கிறோம். இல்லை. ஆமென். முடியாததை எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து பாருங்கள். ஆமென். அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார். திரளான ஜனங்கள் சூழ்ந்து வார்த்தையை கேட்கும்படி வருகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தங்களுக்கும் போக முடியாத அளவுக்கு கூட்டம். இந்த நேரத்துல தான் ஒரு திமிர்வாதக்காரன் கட்டில் கிடையாய் கிடக்கிற ஒருவனை சுமந்து கொண்டு 4 வாலிபர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? வீட்டின் கூரையை பிரித்து அவனை கீழே இறக்கி இயேசுவுக்கு முன்பாய் வைக்கிறார்கள். எல்லாரும் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? இயேசு இவனுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நினைப்பதற்கு மாறான ஒரு காரியம் நடக்கிறது. நம்முடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய பார்வை என்னவென்றால், ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பார்ப்போம். ஆண்டவருடைய பார்வை என்னவென்றால் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை பார்ப்பார். எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க? ஓகே, அவர் சுகத்தை கொடுப்பார், நீ எழுந்து நடன்னு சொல்லுவார், உனக்கு விடுதலை உண்டாகட்டும், இப்படி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. இதை கேட்ட வேத பாரகரில் சிலருக்கு தாங்க முடியவில்லை. இவரால எப்படி இதை செய்ய முடியும்? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற முதல் நற்செய்தி இதுதான். மனிதனால் எது கூடாது தெரியுமா? யாருடைய பாவத்தையும் மன்னிக்கவோ சுமந்து தீர்க்கவோ எந்த மனிதனுக்கும் கூடாது. ஆனால் நாங்கள் நாம் உயர்த்தி ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா! இது எந்த மனிதனுக்கும் கூடாது. பாவம் தீர்க்கும்படி எங்கே போனாலும் பாவம் தீராது, யாரிடத்துல போனாலும் பாவம் தீராது. ஒரே ஒருவர் மாத்திரம் அழைப்பை விடுத்தார். என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உண்மையிலே இவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தது வியாதி நீங்கணும். நல்ல கவனமா கேளுங்க. இங்கே இயேசு அவனுடைய வியாதியை நீக்கினார், அவனை எழுந்து நடக்க வைத்தார். ஆனால் அதற்கு முன்பதாக அவனுக்கு செய்த மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் அவனுடைய பாவங்களை மன்னித்தார். இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய நன்மை என்ன? வியாதி சுகமாகிறதா? வியாதி சுகமாகிறது ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை. வியாதியை குணமாக்குவதை விட மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா! நாம் எதை எண்ணி அதிகமாய் தேவனை துதிக்கிறோம்? ஆண்டவர் என்னுடைய வியாதியை விலக்கினார், ஸ்தோத்திரம். ஆனா அதை விட எனக்கு அவர் செய்த பெரிய விசேஷமான கிருபை என்ன தெரியுமா? என் பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா! அதுதான் ரட்சிப்பை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த பாவத்தின் விளைவுகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்கும். பாவம் தேவன் நம்மை பார்க்க கூடாதபடிக்கு முகத்தை மறைக்கும். காரணம், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாவம் மனிதனை நிர்வாணியாக்கும். எசேக்கியேல் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து வந்த போது உன் காலம் பருவ காலமாய் இருந்தது, உன் நிர்வாணத்தை நான் மூடினேன். ஆதி மனிதன் எப்பொழுது பாவம் செய்தான் அவன் கண்கள் திறக்கப்பட்டு உணர்ந்து கொண்டான் தாங்கள் நிர்வாணிகள் என. அவங்களாகவே ஒரு வஸ்திரத்தை செய்து தைத்து போட்டு பார்த்தார்கள். ஆனால் அந்த வஸ்திரத்தாலே கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. பாவம் மனுஷனை நிர்வாணியாக்கும். எரேமியா 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் நமக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்கிறது. பாவம் நன்மையை அனுபவிக்க விடாது. எனவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி புலம்புகிறார்கள், இப்படி அழுகிறார்கள், நன்மையை அனுபவிக்க வேண்டிய இடத்துல நாங்க அடிமையா இருக்கிறோம். பாவம் மனிதனை அடிமைப்படுத்தும். பாவம் பாதாளத்துக்கு நேராய் நடத்தும். எனவேதான் பவுல் கதறினான், நிர்பந்தமான மனுஷனார்,
யார் இந்த பாவ சரீரத்தில் இருந்து என்னை விடுவிக்க கூடும்? 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்தது அற்புதம் செய்வதற்காக அல்ல. அவர் அற்புதரானபடினால் அவர் இருந்த இடத்தில் அற்புதங்கள் நடந்தது. ஆனால் இயேசு வந்தது அற்புதம் செய்வதற்காக அல்ல. அவர் வந்தது மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக. இயேசுவின் இடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு. எனவேதான் யோவான் ஸ்நானன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வந்ததை பார்த்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திலே பாவி என்று எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ, பாவியா இருந்த ஸ்திரீ, இயேசு சீமோன் பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் இருப்பதை கேள்விப்பட்டதும் ஓடி வருகிறாள். அந்த கொஞ்ச நேரம் பின்னாடி நின்று அழுறா. அதன் பிறகு அவர் பாதத்தில் வந்து அமருகிறாள். கண்ணீரால் பாதத்தை நினைக்கிறாள். தலைமுடியால் அந்த பாதத்தை துடைக்கிறாள். அந்த பாதத்தை முத்தமிடுகிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த மாலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதற்காக இந்த கூட்டம்? ஏன் இப்படிப்பட்ட அனுகூலத்தை தேவன் ஏற்படுத்தி இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க பண்ணுகிறார் தெரியுமா? மனிதனால் இது கூடாதது, தேவனால் கூடும். என்ன கூடும்? என் பாவங்களை எனக்கு மன்னித்து என்னை பாவமர கழுவி என்னை சுத்தவானாய் நிறுத்த என் தேவனால் மாத்திரமே கூடும். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தெரியுமா? யார் தன் பிழைகளை உணர்ந்து நான் பாவி, கிருபையா என்னை மன்னியும் என்று இயேசுவின் இடத்திலே தன்னை விட்டு கொடுக்கிறார்கள். இந்த பாவியாகிய ஸ்திரீயை போல அவர் பாதத்திலே தங்களை விட்டு கொடுக்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டியாமல் தேவன் நமக்கு கிருபை பாராட்ட காரணம் என்ன தெரியுமா? நாம் அழிந்து போக கூடாது என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு ஆத்துமா கெட்டு போவது கூட தேவனுக்கு பிரியமில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நரகம் என்பது சாத்தானுக்காக, அவன் கூட்டத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலமே உனக்காக எனக்காக ஆயத்தமாக்கினது தேவன் தம்முடைய பரம வாசஸ்தலத்தை. அங்கே போக என்ன செய்ய வேண்டும்? பாவமர கழுவப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தினின்று, அந்த பாவ கட்டுகளில் இருந்து நாம் விடுவிக்கப்பட, விடுதலையாக்கப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். எகிப்திலே இஸ்ரவேலர்கள் யோசேப்பின் நாட்களில் எகிப்துக்குள்ளே போகிறார்கள். ஆரம்பத்தில் நல்லாதான் இருந்துச்சு. யோசேப்பு இருக்கிறது வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு. எகிப்துக்குள்ள எப்படி போனாங்க தெரியுமா? ரதங்களை அனுப்பி அதுல கூட்டிட்டு போறாங்க. பாவத்துக்குள்ள ஈஸியா உள்ள போயிடலாம். எகிப்துக்குள்ள போறது கடினம் கிடையாது. கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமானது. யார் வேணாலும் உள்ள போயிடலாம். நாட்கள் சென்றது. யோசேப்பு மரித்தான், கோத்திர பிதாக்கள் மரித்தார்கள், யாக்கோபு மரித்தான், எல்லாரும் மரித்தார்கள். இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே பார்வோனாக வருகிறான். இப்பொழுது ஜனங்கள்லாம் வெளியே போகலான்னு பார்க்கறாங்க, முடியல. எகிப்துக்குள்ள யார் வேணாலும் உள்ள போயிடலாம். ஆனா எகிப்தை விட்டு சுயமா வெளியே வர முடியாது. கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் கேட்டது. ஆண்டவர் எழுந்தருளினார், மோசே அனுப்பினார். எத்தனையோ அற்புத அடையாளங்கள் நடந்தது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதே அன்றி எகிப்திலிருந்து இஸ்ரவேலருக்கு வெளியே வர முடியவில்லை. மோசே தேவ சமூகத்தில் நிற்கிறான். இனி வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, இந்த கட்டிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக, இந்த எகிப்தின் கட்டிலிருந்து, இந்த பாவ பிடியிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக இனி வாய்ப்பே இல்லையா? வேற வழியே இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், மோசே இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு மோசே. இந்த ஒரே ஒரு காரியத்தினால மட்டும்தான் மீட்பு. இந்த ஒரே ஒரு காரியத்தினால மட்டும்தான் விடுதலை. என்ன காரியம்? ஒரு வயதான ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்கள் மேல் பூசப்பட வேண்டும்.
எத்தனையோ அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்தது, அதனாலே ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகவில்லை, அதனாலே ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகவில்லை. ஆனால் எப்பொழுது பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதன் இரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்கள் மேல் தெளிக்கப்பட்டதோ, வேதம் சொல்லுகிறது அன்று இரவே இஸ்ரவேலருக்கு மீட்பு உண்டானது. இந்த மாலை வேளையினை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான். பாவ கட்டிலிருந்து பாவ பிடியிலிருந்து விடுவிக்கப்பட, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள யாரிடத்தில் ஓடி வர வேண்டும் தெரியுமா? நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு தம்முடைய ஜீவனை நமக்காக ஊற்றின, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல யார் விரும்பி வருகிறார்களோ அவர்கள் பாவங்களற அவர்களை கழுவி தூய்மையாக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராயிருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் அவருக்கு தான் கீழ்ப்பட்டிருக்கிறது. மனிதனால் இது கூடாது. ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கப்பட எங்க போக, எதை நோக்கி செல்ல, எங்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. இயேசுவினிடத்துல வந்தா மட்டும்தான் விடுதலை. காரணம், அவர் மாத்திரமே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. மனிதனால் யாருடைய பாவத்தையும் மன்னிக்கவும் முடியாது, யாருடைய பாவத்திலிருந்து யாரையும் விடுவிக்கவும் முடியாது. மனிதனால் இது கூடாது. பாவம் என்ன செய்யும்? நம்மை அடிமையாகவே வச்சிட்டு இருக்கோம். எத்தனை மாடி வீட்டில் இருக்கிறோம் என்பதல்ல. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தார்கள், அதன் பிறகு 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தார்கள். எகிப்துல நிறைய இருந்துச்சு, எல்லாம் இருந்தோம். இஸ்ரவேலர்கள் அடிமையா தான் இருந்தாங்க. வனாந்திரத்துல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லாட்டியும் வெளியே சுதந்திரமா தான் இருந்தாங்க. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எனக்கு 3 மாடி வீடு இருக்காதா, எனக்கு அது இருக்காது. எத்தனை மாடி வீடு இருந்தாலும் நான் பாவத்தில் இருப்பேனானால் என்னுடைய அடையாளம் அடிமை, அடிமை, அடிமைதான். குடிசையில இருந்தாலும் எனக்கு படுத்தா தூக்கம் வரணும். நான் குடிக்கிறது கொஞ்சம் கஞ்சியா இருந்தாலும் அது என் வயிறை நிரப்பணும், எனக்கு நிம்மதி. இதுதான் அங்க சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. கொஞ்சமா இருந்தாலும் திருப்தியா இருப்பான். நீதி துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் நல்லது. ஆமென். பாவ மன்னிப்பு மனிதனால் தர முடியாது, தேவனால் மாத்திரமே தர முடியும். இயேசுவினிடத்தில் வருகிறவனுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை உண்டு. நான் பாவி என்று பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்த விதம் எவ்வளவு ஆச்சரியம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்தவில்லை. நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்தேன். ஆண்டவர் செய்த பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, உங்க வேலையை சொல்லக்கூடாது, உங்ககிட்ட இருக்கிற காரையோ பைக்கையோ காட்டக்கூடாது. இதெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். எது எது எப்போ தேவையோ அதை அவர் தந்து நடத்துவார். ஆண்டவரே, எனக்கு நீர் செய்த மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை நீர் தேடி வந்தது. ஆண்டவரே, என்னை நீர் ரட்சித்ததப்பா. என் பாவங்களை எனக்கு மன்னித்ததுதான் எனக்கு கர்த்தர் செய்த மிகப்பெரிய நன்மை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாவ மன்னிப்பு இது மனிதனுக்கு கொடுக்க முடியாது. இதை தருகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இரண்டாவதாக, அவரால் மட்டும் செய்யக்கூடிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. உருவாக்க தேவனுக்கு மாத்திரமே முடியும். ஆமென். உருவாக்க தேவனுக்கு மாத்திரமே முடியும். அவருக்கு பெயர் என்ன தெரியுமா? சிருஷ்டிகர், கிரியேட்டர். அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும், உருவாக்குகிறவர். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். 119 சங்கீதத்தில் தாவீது சொல்ல, உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. ஒரு குயவன் களிமண்ணை கையில் எடுத்தால் அதை பாத்திரமாக்காமல் கீழே வைக்க மாட்டான். இப்படிதான் ஆண்டவர் ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து நல்லது 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 என்று கண்டு
இப்பொழுது சொல்லுகிறார், நமது சாயலாய் நாம் மனிதனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி மண்ணை கையில் எடுத்தார். கையில் எடுத்தவர் என்ன செய்கிறார்? அதை மனிதனாய் உருவாக்குகிறார். ஆணும் பெண்ணுமாக, ஆதாம் ஏவாளாக சிருஷ்டிக்கிறார். ஆனால் உருவாக்கப்பட்ட மனிதன் என்ன செய்கிறான்? பாவம் செய்து தேவ சாயலை இழந்து அவன் தூரம் போகிறான். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் தேடி வருகிறார். எதற்கு தெரியுமா? இழந்த சாயலை திரும்ப புதுப்பிக்க. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. தேவனால் மாத்திரமே உருவாக்க முடியும். உருவாக்குகிறவர். ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5வது அதிகாரத்தின் 6, 8, 10 வசனங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, நாம யாரா இருந்தோம்? பலனற்றவர்கள். இனி 8வது வசனம், நாம் பாவிகளாய் நாம் யாரா இருந்தோம்? பாவிகள். 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் நாம் யாரா இருந்தோம்? தேவனுக்கு சத்துருக்கள். நான் பலனற்றவனாய் இருந்தேன், நான் பாவியாய் இருந்தேன், நான் தேவ ராஜ்யத்துக்கு சத்துருவாய் இருந்தேன். இப்படிப்பட்ட என்னை கர்த்தர் எப்படி உருவாக்கினார்? 9வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் என் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பாவி என்ற அடையாளத்தில் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இது எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாது, எந்த மனிதனாலையும் மாற்ற முடியாது. இது தேவனால் மாத்திரமே செய்ய முடியும். பிரயோஜனமற்று கட்டப்பட்டிருந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்களை பார்த்து சொல்றார். 2 பேர் போறாங்க, கட்டவிழ்த்து கொண்டு வராங்க. இப்பொழுது அந்த கழுதையின் சரித்திரம் மாறுகிறது. அது இப்பொழுது பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது, மிகவும் பயன்படக்கூடியதாய் மாறுகிறது. இன்றும் அந்த கழுதை பேசப்படக்கூடியதாய் மாற்றப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யாரையும் எப்படியும் அவரால் உருவாக்க முடியும். யாக்கோபை குறித்து ஏசாவின் இடத்துல கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? எத்தன். அவன் பேர் சரிதானே, அவன் எத்தன் தானே, இதோடு 2 முறை என்னை ஏமாற்றினான் என்று ஏசா யாக்கோபை குறித்து சொல்லுவான். எத்தன் என்று எண்ணப்பட்டவன் பிற்பாடு அவன் எப்படி அழைக்கப்பட்டான் தெரியுமா? யெஷூரன் என்று அழைக்கப்பட்டான். யெஷூரன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உத்தமன். உத்தமன். யாபோக்காட்டின் கரையிலே அப்பா சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கேட்டவனை கர்த்தர் தொட்டு இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த இஸ்ரவேலை பின்னாட்களிலே யெஷூரன் என்று அழைக்க வைத்தார் மோசேயை கொண்டு. எத்தனை உத்தமனாய் மாற்ற முடியுமாங்க? எந்த மனிதனுக்குங்க முடியும்? தேவனால முடியும். சபைக்கு விரோதமாய் துரிதமாய் வேகமாய் செயல்பட்டவன் அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்ட பவுல். அவன் சவுலாய் இருந்த நாட்களிலே அவனை குறித்து அனனியாவினிடத்துல கேட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? பொல்லாதவன், பொல்லாங்கை செய்தவன். அப்படி பொல்லாதவனாய் காணப்பட்ட பவுலை என் ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியிலே சந்தித்து பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினார். எதற்காக உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தெரியுமா? பொல்லாதவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற, எத்தனை உத்தமனாய் மாற்ற, பாவியை நீதிமானாய் மாற்ற. எனவேதான் ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு கட்டளையிட்டார், நீங்கள் உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏன் தெருவாய் போய் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார்கள்? ஏன் தெருவாய் போய் டிராக்ட் கொடுக்கிறாங்க? ஏன் பைபிள் கொடுக்கிறாங்க? ஏன் வசனம் கொடுக்கிறாங்க தெரியுமா? இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு மனிதனை, மோசமா இருந்தவனை ஆமென் அவருக்குரியவனாய் மாற்றும், பாவியை நீதிமானாய் மாற்றும், எத்தனை உத்தமனாய் மாற்றும். ஹல்லேலூயா. பொல்லாதவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றும். கர்த்தர் உருவாக்குகிறவர். எப்படி மாற்றுறார் பாருங்க. 40வது வயசுல மோசே ஒரு சின்ன பிரச்சனை கூட தாங்க முடியாது. அவன் ஒரு எகிப்தியன் எபிரேயனை துன்பப்படுத்துறதை பார்த்துட்டு மோசே போய் அடித்து கொண்டு விடுவார். அவ்வளவு பெரிய கோபக்காரர் மோசே. ஆனா அந்த மோசைய ஆண்டவர் அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து 40 வருஷம் வனாந்திரத்துல தனிமைப்படுத்தி முச்சடியில் அவர் எழுந்தருளி அவனை உருவாக்கி
அதன் பிறகு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை தன்னுடைய சமூகத்தில் வரவழைத்து அவனை எப்படி மாற்றினார் தெரியுமா? அவனை சாந்த குணமுள்ளவனாய் மாற்றினார். அந்த மோசே கையில கட்டளை கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை என்ன தெரியுமா? கொலை செய்யா திருப்பாயாக. யார் கையில கொடுத்தாரு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. 40 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்தவனை கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வைத்து உருவாக்கி இப்ப கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுற அளவுக்கு கர்த்தருடைய பிரசனமும் வசனமும் அவனை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேனா? ஏமே, எனக்கு ஒரு காலத்துல பாடவே தெரியாது. பாட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். பாட தெரிந்ததுனாலேயோ பேச தெரிந்ததுனாலேயோ கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கவில்லை, அழைக்கவில்லை. ஆண்டவர் உருவாக்குகிறவர். பாத்திரத்தை கையில் எடுக்க மாட்டார், மண்ணை தான் கையில் எடுப்பார். நான் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். எங்க வீட்டில் நாங்க 5 பேர். எங்க அப்பா பாஸ்டர் பி ஜாய்சன், இப்பொழுது அவருக்கு மகிமையில் இருக்கிறாங்க. நான் 2வது பையன். சின்ன வயசுல எல்லாருமே மியூசிக் சைடில் நல்ல இன்ட்ரெஸ்ட், என்ன தவிர. எங்கள் சர்ச்சில் எங்கள் அண்ணன் தான் கீபோர்டெலாம் வாசிப்பாங்க. எனக்கு அடுத்து ஒரு தம்பி உண்டு, அவன் கிட்டார் வாசிப்பான். தங்கச்சி பாட்டு பாடுவா. இவர் கடைசி தம்பி, ஆல்ரவுண்டர், எல்லாம் ப்ளே பண்ணுவார். நான் 2வது. நமக்கு பாட்டும் வராது, ஸ்கூலில் போனால் படிப்பும் வராது. ஆனால் பாஸ்டர் பையன் ஆனதுனால என்னை எப்படியாவது ஸ்டேஜில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடில் ஒரு ட்ரிப்பிள் கேங்கோ ஒரு 3 கொட்டு வாங்கி தந்து அந்த ஓரத்துலேருந்து அடிம்பாங்க. அது அடித்த சவுண்டும் கேட்காது. அப்போ இருந்து ஜோம் பண்ணு, ஆண்டவர் கரண்ட் போட்டு ஆண்டவர், ஏன்னா கரண்ட் போனால் தான் அந்த கொட்டு சவுண்டே வெளியே கேட்கும். நான் +2 படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்குது. அவங்கள ஃப்ளைட் ஏற்றி விட்றதுக்காக ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். அப்போது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்குறாங்க, ஆமாம் நீ சிங்கப்பூர் போகிற, அடுத்து யார் சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் அப்படி என்ன பார்க்குறாங்க, நான் வேற எங்கேயோ பார்க்குறேன். கேட்குறாங்க, தம்பி கிட்டார் வாசிக்கிறான், தங்கச்சி பாட்டு பாடுறா, கடைசி தம்பி ரிதம் ப்ளே பண்ணுறான். என்னை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன வாசிப்ப? இல்லை எனக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாதா? இல்லை ஒன்றுமே தெரியாது. உடனே அந்த சகோதரன் என் பக்கத்தில் வந்து என் காதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தில் நீ பிறந்தே வேஸ்ட் அப்படின்ட்டார். அந்த வார்த்தையை கேட்டது உண்மையிலே நான் செத்துடலான்னு தோணுச்சு. இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக நான் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்தேன். நேராக வீட்டுக்கு வந்தோம். நைட்டு 12 மணி. எங்கள் வீடு கீழே, மேலே சர்ச். எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நான் சர்ச்சில் போய் படுக்கிறேம்மா. எதுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னா எனக்கு அழணும், நல்ல சத்தம் போட்டு அழணும். இப்படி ஒரு பிரயோஜனமற்றவனாய் நான் வளருகிறேனா? பிரயோஜனமற்றவனாய் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? நேர சர்ச்சுக்கு போய் கதவு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு ஓன்னு அழுறேன். இதே போல ஒரு கீபோர்டு எங்க சர்ச்சில் இருக்குது, எடுத்து வச்சு ஓன்னு அழுதுட்டு இருக்கிறேன். அழுதுட்டு எவ்வளவு நேரம் அழுதுருப்பேன்னு தெரியாது, ஆனா நல்லா அழுதேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாட்டுகிறவர். இந்த ஜான்சாமை ஏதோ ஒன்று மாற்ற உங்களுக்கு மட்டும் முடியும் ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கையெடுத்து கூப்பி கேட்டேன், எனக்கு பாட சொல்லி தாங்கப்பான்னு தான் கேட்டேன். ஆண்டவர் என்ன பாட்டு எழுத வச்சாரு. ஹல்லேலூயா. எனக்கு கீபோர்ட் சொல்லி கொடுத்தார், கிட்டார் சொல்லி கொடுத்தார். என்னுடைய 5வது வால்யூம் தான் அழகான கண்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் 4 வால்யூமுக்கு மியூசிக் நானே பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஏமே ஒண்ணுமே கிடையாது, கையில் கொடுத்தேன், உருவாக்கிட்டார். உன்னை பிறப்பித்து உன்னை வளர்த்தி கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து உன்னை வாழ வைக்கிறார். நேற்றைய கண்ட அநேகர் இன்னைக்கு இல்லை. பேப்பர் எடுத்து பாருங்க, மரணம் இல்லாத ஒரு பக்கத்தை பார்க்க முடியாது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போனதே. மீன் பிடிக்கிறவர்கள் வலையை போட்டு மீன் பிடிப்பது போல் அல்லவா இந்த மரண வலை எத்தனை பேரை வாரிக்கொண்டு போனது. இந்த கொள்ளை நோய் வராமல் தப்புவிக்கப்பட்டவர்களும் உண்டு, வந்து காக்கப்பட்டவர்களும் உண்டு. ஃபர்ஸ்ட் வேவ்ல வராம கர்த்தர் காத்தார், செகண்ட் வேவ்ல எனக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் காத்தார். ஏவே
நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு, மரித்தவர்கள் நம்மை விட பாவிகளும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நாம அவங்களை விட பரிசுத்தவான்களும் கிடையாது. அப்படி இருக்க ஏன் கர்த்தர் இன்னும் ஜீவனை தந்து வாழ வைத்திருக்கிறார் தெரியுமா? நீ பிரயோஜனப்பட, உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற. என்னை மாற்ற முடியுமா? மனிதனால் இது கூடாது. உன் நிலையை பார்த்து, என் சூழ்நிலையை பார்த்து, என் நிலையை பார்த்து நான் கேட்ட வார்த்தை, நீ வேஸ்ட். இந்த வேஸ்ட் தான் அவர் கையில கொடுத்து அவர் டேஸ்டா மாத்திட்டாரு. அழகான கண்கள் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளி மீட்டிங் போகும்போது பிராக்கெட்ல எப்படி போடுவாங்கன்னா, ஜான்சன் ஜாய்சன் பிராக்கெட்ல அழகான கண்கள் பாடல் ஆசிரியர். எனக்கு அந்த நோட்டீஸ் பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு வரும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் நீங்க பார்த்து சிரிச்சிடாதீங்க ஆண்டவரே, பாடவே தெரியாதவனா பாட்டு வாத்தியார் ஆக்கிட்டாரு பாத்தீங்களா. எவரையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் லைஃப்ல நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேனே, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே. ஆமே, நம்முடைய ரெஸ்யூமை, நம்ம பயோடேட்டாவை கொண்டு கொடுத்து உலகம் தூக்கி தான் போடும். நம்மை விட தகுதியுள்ள 100 பேர் வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை இனி நான் எப்படி ஆண்டவரே, இனி என்னால வாழ முடியுமா ஆண்டவரே? இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு ஆண்டவரே, இனி எனக்கு ஒரு மாற்றம் உண்டு ஆண்டவரே. மனிதனால் கூடாது. எத்தனை உத்தமனாக்கினவர் யாக்கோபா இருந்தபோது அவன் ஆசீர்வாதத்துக்காக ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுறான். ஆனா அவன் யெஷூரனாய் மாற்றப்பட்ட போது எகிப்துக்கு போகிறான். அவன் போனது தானியம் வாங்க. ஆனா கர்த்தர் அவனை எப்படி மாற்றினார் தெரியுமா? பார்வோனே ஆசீர்வதிக்கிறவனை மாற்றிட்டார். நீ அவருடைய கரத்திலே உன்னை கொடுத்து பார், அவருடைய கரம் உன்னை உருவாக்குமானால், இங்கே கவனியுங்கள், உங்களை இப்படி நீட்ட வைக்க மாட்டார், இப்படிதான் நீட்ட வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் உம்முடையவன், நான் உம்மை சார்ந்தவன். என் வாழ்க்கையில மனுஷங்க முன்னாடி நான் இப்படி நிக்கிற, கை நீட்டி இப்படி கேட்கிற நிலைமை என் வாழ்க்கையில வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா நான் அவரால் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இளைஞனானேன், முதிர் வயது முள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் காணவில்லை. காரணம், கர்த்தருடைய காரணம் அப்படி கிரியை செய்யும் அவங்களுக்காக. என்னுடைய தகப்பனார் 19வது வயதில் கேரளாவை சேர்ந்தவர்கள். தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார்கள். ஒரு நாளில் அவர்களுக்குள்ளே ஒரு தேடல் உண்டானது. நான் யார் யாரெல்லாமோ நோக்கி கூப்பிடுகிறேன், ஒருவர் கூட என்னிடத்தில் பேசவில்லையே. உண்மையான ஒரு தெய்வம் உண்டென்னால் அந்த தெய்வம் என்னோடு பேச வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று அவங்க ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் இரவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாய் அவர்களோடு பேசினார்கள். நீ தேடுகிற அந்த மெய்யான தேவன் நான் தான். உனக்காக ஜீவனை தந்து உன்னை மீட்டெடுத்த உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொன்னபோது அவர்கள் அடுத்த நாள் காலையில் எழும்பி தெருவிலெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இயேசுதான் மெய்யான தேவன் என்னோடு பேசினார் என்று. அந்த இடத்துலயே எங்க அப்பா தான் முதல் கிராஜுவேட். அதனால சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய படிச்சதுனால பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இருக்கிறவங்க பகைக்க ஆரம்பிச்சாங்க. ஏமேன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. எல்லாத்தையும் விட்டு வீட்டில் மூத்த மகன் எல்லாவற்றையும் விட்டு, உடுத்த உடை யாரோ கொடுத்த பைபிள் இதோட கண்களில் கண்ணீரோடு புறப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்ன, உன்னை நான் திக்கட்டவனாய் விட மாட்டேன். தேவன் குறித்த நாளிலே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். கடைசி வர 5 பிள்ளைங்க. நாங்கள் 5 பிள்ளைங்களுக்கு நான் அவங்க எதையுமே சம்பாதிக்கல. அவங்க எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தது அவர் பேரில் இருக்கிற அன்பும் விசுவாசம் மட்டும்தான். 2016 என் தகப்பனார் ஓட்டத்தை முடித்து மகிமையில பிரவேசித்தார். ஆமென். கர்த்தர் எங்களை விருதாவாய் விடவில்லை, அலைந்து திரிய விடவில்லை. எங்களை வாழ வைத்தது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாக வைத்தார். ஆமென். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதை அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே பார்க்க முடியாது. காரணம், கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய அவர்களுக்காக. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் மாத்திரமல்ல, அவன் ஆசீர்வாதமாய் மாறுவான். யாக்கோபு எகிப்துக்கு போனது தானியத்துக்காக. ஆனால் கர்த்தர் அங்கே வந்து அவனை, பார்வோனையும் ஆசீர்வதிக்கிற வண்ணமாய் கர்த்தர் அவனை உருவாக்கினார். மனிதனால் என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? என் சூழ்நிலையை மாற்ற முடியுமா? தாவீது என்னைக்காவது ஜோமனி இருப்பாராங்க, என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றும் என்று? இல்ல. தாவீது நிலைமை என்ன? யாராவது பிள்ளைங்களை கூட்டிட்டு வான்னு சொன்னா தாவீதை விட்டுட்டு மீதி எல்லாரும் கூட்டிட்டு போவாங்க. சிலர் கல்யாண வீட்டுக்கு சில பிள்ளைங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா?
கூட்டிட்டு போனா கேட்பாங்க கேள்வி, எதுக்கு? சில வீட்டுல சில பிள்ளைங்களை முன்னாடி நிறுத்துறதுக்கே வைக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட நிலைதான் தாவீது நிலை. ஆனா கர்த்தர் சாமுவேல் அனுப்புகிறார். ஈசாயின் இடத்தில் அனுப்பும் போது ஈசாய் அத்தனை பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறான். தாவீதை மறந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து. இந்த மாலை வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுமா? மனிதனிடத்தில் உன் வாழ்க்கையை கொடுக்காதே. மனிதனால் ஆக்க முடியாது. ஆமென். நீ அவரிடத்துல கொடுத்து பாரு, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். எப்படிப்பட்ட ஏங்க ஆரோன் கையில பல நாட்களா இருந்த ஒரு உலர்ந்த கோலை ஒரே ராத்திரியில துளிர்விட வைக்க என் தேவனுக்கு முடியுமானால், ஆரோன் கையில், ஆசாரியன் கையில் இருந்த அந்த ஒரு கோலுக்கு ஒரு நாள் இரவில ஒரு துளிர்விடத்தக்கதான ஒரு சூழ்நிலை நடக்குமானால், பிரதான ஆசாரியர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் உங்களை கொடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை இரவுகளை அந்த கோல் பார்த்திருக்கும்ல. ஆனா ஒரு இரவு வித்தியாசமான இரவு. பொழுது விடிந்த போது எல்லா கண்களும் பார்க்கிறது, அது துளிர்த்து பூத்து காய்த்து துளிர்விட்ட கோல். இப்பொழுது அதுக்கு பேரே துளிர்விட்ட கோல். கர்த்தரால் மாற்ற முடிந்தது. ஒரு உலர்ந்த கோலை மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாதா? கடந்ததை நினைத்து, ஃபாதர் அழகா பாட்டு பாடி இருக்கிறாங்க, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நான் எப்பொழுதுமே மீட்டிங் வரும்போது ஜெபிக்கிற ஜெபங்களில் ஒன்று என்னன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க வேர்டு கொடுத்திருக்கீங்க, வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, யாருக்கு இதை கொடுக்கிறீங்களோ அவங்க காதுகள் இந்த சத்தத்தை கேட்கணும். அப்படி என்றால் இந்த சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை உருவாக்கவும் மாற்றவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை போச்சு நினைச்சு நீ எதை குறித்து கலங்க தேவையில்லை. இந்த நாள் ரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம். உன்னை உருவாக்குகிறவர் கையில அப்படியே கொடுத்து விடு. வேற யார் கையில கொடுத்துறாத. மனுஷன் கையில உன் வாழ்க்கையை கொடுத்தா குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரிதான். நீ கர்த்தருடைய கரத்துல கொடுத்து பாரு. அதனாலதான் ஆண்டவர் உம்முடைய கரத்துல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்தாரு. அவர் தம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி முடித்தார் பாருங்க. பிதாவே உம்முடைய கையில கொடுத்தார், அவ்வளவுதான். மூணாவது நாள் உயிர்ப்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. மரண உபாதி கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து மூன்றாவது நாள் இயேசு வல்லமையோடு எழுந்து நிற்கிறார். அவர் கையில உங்களை கொடுத்து பாருங்கள். அவர் கையில கொடுத்து பாருங்கள். இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிற நான் சாட்சி. ஹல்லேலூயா. எனக்கு படிப்பு வராது. நான் ஒரே டைம் 24 பேப்பர் எழுதுனேன். என் கூட படிச்சதுதான் ஹட்சன். நான் கூட இருக்கிறாப்ல பாஸ்டர் ஹட்சன், என் கூட படிச்சவங்க தெரியும் நான் எவ்வளவு அரியர் வச்சிருந்தேன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சும்மா நீ ஃபெயில் ஆயிட்டப்பா, நீ ஊழியத்துக்கு அப்படி அழைக்கல, நீ எழுதி பாஸ் பண்ணிட்டு வான்ட்டார். 7th செமஸ்டர்ல எழுதுறேன். 7வது செமஸ்டர் எழுதி முடிச்சுட்டு கிளாஸ்ல எங்க மேடம் வராங்க, வந்து கேட்குறாங்க, 7th செமஸ்டர் ஆல் கிளியர் ஆனவங்க எல்லாம் பாஸ் ஆனவங்க எழும்புங்க. நான் எழும்புனேன், என்னை வெளியே விட்டாங்க. நீ உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு, வெளியே போ. நான் சொன்னேன், சத்தியமா பாஸ் ஆயிட்டேன் மேடம். எல்லாருக்கும் ஆச்சரியம். என் கூட படித்த ஒரு நண்பன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, இவங்கிட்ட சேராத, இவன் ஜோமனியே பாஸ் ஆயிட்டான்னாங்க. நான் என் வாழ்க்கையில முடியாதுன்னு நினைச்சேன். அந்த லாஸ்ட் இயர்ல தான் நான் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சேன். ஆண்டவரே நான் விளையாடிட்டேன், ஆண்டவரே என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்கப்பா. நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டு நான் ஊழியத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் என்ன கிளியர் பண்ண வச்சாரு. எனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் என் மைண்ட்ல நிக்காது. எவ்வளவுதான் விடிய விடிய படிச்சாலும் எனக்கு நிக்காது. எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுத கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நான் படிச்சதுதான் வந்திருக்கும், ஆனா எனக்கு எழுத வராது. இன்னைக்கு ஆண்டவர் பேச வைக்கிறார், இன்னைக்கு ஆண்டவர் பாட வைக்கிறார். இது திறமை இல்லைங்க, கிருபை. கிருபை. உன்னை எதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு உலகம் தூக்கி போடுதோ, அவர் கையில அப்படியே உங்களை கொடுத்து பாருங்க. உங்களை உருவாக்கி நிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த இது மனிதனால் கூடாது, மனிதனால் கூடாது.
இது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த மாலை வேளையில நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகணும். ஆனா இந்த வார்த்தையை சொல்லும் போது என் ஆவியிலே நான் அதிகமா ஏவப்படுகிறேன், உற்சாகப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், எல்லாம் போச்சு, என் லைஃபே போச்சு. நீ யாராவது இருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஆமென். அவ்வளவுதான். நீங்க மனுஷன்ட்ட போய் இதை கொடுத்தீங்கன்னா நோன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அப்படியே கரத்துல கொடுங்க. உருவாக்குகிறவர் கரத்துல கொடுங்க, சிருஷ்டிக்கிறவர் கரத்துல கொடுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். பாவியை நீதிமானாய் மாற்றுவார், பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுவார். அந்நியனாய் இருந்த தேவ ராஜ்யத்துக்கு தூரமாய் இருந்த நம்மை இரத்தத்தினாலே சமீபமாய் கொண்டு வந்து பிள்ளை என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிள்ளை எப்படிங்க இது மாற முடியும்? மனுஷனால மாற்ற முடியுமா? இன்னையில இருந்து நீங்க எல்லாம் இயேசுவின் பிள்ளை மனுஷனுக்கு சொல்ல முடியுமா? இல்ல. எல்லா அதிகாரமும் யாருக்கு மட்டும்தான் கீழ்பட்டு இருக்கிறது தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. எனவே அவரை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர் என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? நீ பிள்ளை. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அவரோடு கூட ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது ஆபிரகாமின் சந்ததியாராய் நம்மை நிறுத்துகிறார். ஆபிரகாமின் சந்ததியாரானால் நாமும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராக இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே எழுதப்பட்டிருந்தது. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மாம்சமாகிய திரையை கிழித்தாரோ அப்பொழுது இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரித்ததா இருந்த இந்த வாக்குத்தத்தம், கானான் தேசம் எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்தார். இப்பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ ஒரு வித்தியாசம் கிடையாது. எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிற ஒரே ஒருவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளேன் என்று சொன்னவர். அவரிடத்துல வந்து அவரிடத்தில் அப்படியே கொடுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே கொடுங்க, உங்களை உருவாக்குவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறானா. இன்னைக்கு எல்லாம் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பெரிய குழப்பம் என்னன்னா, எந்த பெயர் வைக்கணும்? அப்பா ஒரு பேர் எடுத்துட்டு வருவாங்க, அம்மா ஒரு பேர் எடுத்துட்டு வருவாங்க, அப்பாவின் பெற்றோர் இன்னொரு பேர் எடுத்துட்டு வருவாங்க, அம்மாவின் பெற்றோர் இன்னொரு பேர் எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கிடையில சர்ச் பாஸ்டர் ஒரு பேர் எடுத்துட்டு வருவாங்க, கூட இருக்க விசுவாசி இன்னொரு பேர் எடுத்துட்டு வரும். ஏறக்குறைய பல பேர்களை வச்சு கடைசியில ஒரு பேரும் போடாம எல்லா பேரும் சேர்த்து வச்சு ஒரு பேரா போட்டு அந்த பேர் வாயிலையும். ஆனா ஏதோ ஒரு பேர் போடுறோம்ல. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அப்படி என்றால் இன்னைக்கு ஜான் சாமன் எங்க அப்பா அம்மா என்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த பெயரை எழுதி வச்சுட்டார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நமக்கு தற்செயலாய் நடப்பது போல இருக்கும். தற்செயல் கிடையாதுங்க, எல்லாமே அவருடைய முன்னறிவின் படிதான். நீ தோன்றும் முன்னமே உன் பெயரை வைத்து உன் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னமே அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய கையில புத்தகம் இருக்கிறது, புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் ஒரு புஸ்தகம் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம். நமக்குன்னு ஒரு பேஜ் அங்க வச்சிருக்கிறார். அதுல நம்பர் போட்டு எழுதல, 302 303 நம்பர்ல நேம் எழுதி வச்சிருக்கிற, பேர் எழுதி வச்சிருக்கிறார். அதுல நான் கருவாய் இருக்கும் போதே அவருடைய கண்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டு, ஒரு கருவாய் உற்பவித்த அடுத்த நாளே தெரியாது என் வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு. 1 மாசம் 2 மாசம் ஆகணும்ல, அவன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 வாரமாவது ஆகணும். அதுக்கப்புறம் தான் என் தாயின் வயிற்றில் இருப்பதை என் தாய் உணர்வதற்கு முன்னமே, என் தகப்பன் அறிவதற்கு முன்னமே என் சிருஷ்டிகர் அதை பார்த்துட்டார். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ். அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒரே லைஃப் தாங்க. இதுக்கு கேரண்டி உண்டு. இந்த மைக்கு வாங்கும்போது 2 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. ரிப்பேர் ஆச்சுன்னா கொண்டு கொடுத்தா போதும், சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கீபோர்டுக்கு அப்படிதான்.
ரிப்பேர் ஆச்சுன்னா கொண்டு கொடுத்தா போதும், சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்பீக்கருக்கு அப்படிதான், மிக்சருக்கு அப்படிதான். உயிரற்ற பொருட்கள் அத்தனைக்கும் வாரண்டி உண்டு. ரிப்பேர் ஆச்சுன்னா கொண்டு கொடுத்தா சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. போனதுதான். ஆனா எதை நோக்கி போயிட்டு ஒரே லைஃப் தாங்க. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. ஆனா இன்னைக்கெல்லாம் 60 தாண்டினாலே ஒரு பெரிய சாதனையா இருக்குல்ல. இப்ப 40 ஆனாலே பாட்டின் கூட ஆரம்பிச்சுட்டாங்க. காலம் எப்படி போயிட்டு ஒரு நாள் பிறக்கிறது, ஒவ்வொரு வாரம் கடப்பதே பெரிய சவாலா இருக்கிறது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கே நாம கண்ணை மூடும் போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன? நான் பிரயோஜனமாய் தான் வாழ்ந்திருக்கிறேன். நான் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறேன். நான் என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறேன். நான் என் சபைக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறேன். நான் இந்த தேசத்துக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறேன். இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் மண்ணுல புதைச்சு வச்சுட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம நான் வாழ்வேனால் ஒரு நாள் எஜமான் வருவார், அன்று கொடுத்ததை கேட்பார். உனக்கு நான் ஜீவனை தந்தேனே. உன்னை விட எத்தனை நல்லவங்க இருந்தாங்க தெரியுமா அந்த பூமியில? அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வேவ்ல போயிட்டாங்களே. உன்னை விட எத்தனை திறமையானவங்க இருந்தாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் கொரோனா 2வது வேவ்ல போயிட்டாங்களே. உன்னை கிருபையா காத்து உனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உனக்கு தயையும் பாராட்டி உன் ஆவியை நான் பராமரித்தேனே. அப்படி இருந்தும் நீ எந்த விதத்தில் எனக்கு பிரயோஜனமா இருந்தா என்று கேட்டால் நமக்கு பதில் என்ன? இல்ல ஆண்டவர், நான் அப்படியே புதைச்சு வச்சுட்டேன்னு சொல்லுவோமா? இல்ல, அது எஜமானுக்கு கோபத்தை கொடுக்கும். எப்படி எங்க பிறந்தோ, நான் இந்த ஃபேமிலியில பிறந்ததுனால எனக்கு அப்படியெல்லாம் யாரும் சொல்லவே கூடாது. ஆமே, நாம் எங்கே எப்படி பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். அவர் அப்படிதான் பிறப்பித்தார். நம்முடைய பிறப்பு ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள், அடையாளத்தை மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் அவர்களுடைய அடையாளம் எதுவா இருந்தது தெரியுமா? அடிமை. அடிமை. எப்போ இரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியே வந்தார்கள் அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆமென். யாத்திராகமம் 12:41 வாசியுங்கள். 12:41. யாத்திராகமம் 12:41. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை. யாரா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய. நேற்று வர அடையாளம் எதுவா இருந்துச்சு? அடிமை. எப்பொழுது இரத்தத்துக்குள்ள வராங்களோ, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள்ள வந்தார்களோ, அடையாளம் மாறுகிறது. இப்பொழுது அவர்கள் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சேனை. ஹல்லேலூயா. நம்முடைய அடையாளம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர். இது மனிதனால் கூடாது, இது தேவனால் தான் கூடும். மூன்றாவது பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12-13 வசனங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். எல்லா பிசாசின் கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும், மனிதனால் முடியாது. மனிதன் என்ன தந்திரங்களை காண்பித்தாலும் சரி, மந்திரங்களை காண்பித்தாலும் சரி, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க பிசாசை ஜெயித்தவருக்கு மட்டும்தான் முடியும். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி போட்டவர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவளை 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு. 18 இயர்ஸ். இப்ப அவளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி. அப்ப எடுத்ததுமே பெண்டாகல, கொஞ்சம் கொஞ்சமா அவளை கூண வைத்து இப்ப எவ்வளவு நிமிர முடியாத நிலையில வந்துட்டான். இப்ப பிசாசுக்கு ஒரு சந்தோஷம், எப்பாடா இவளை நம்ம எழும்பவே விடாத அளவுக்கு நான் வச்சுட்டேன். பிசாசுட்ட கேட்கலாம், பிசாசே இவளை இப்படி நிமிர முடியாத அளவுக்கு கூனியாக்க உனக்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டது? அவன் சொல்லுவான், 18 வருஷத்துல பண்ணிட்டேன். 18 வருஷம். இவளை எவ்வளவு வேணும் நிமிர விடாத கூனியாக்க பிசாசுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 18 வருஷம். இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு வந்தார்.
18 வருஷம் கூனியாக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை விடுதலையாக்க இயேசு எத்தனை நாட்கள் எடுத்தார்? எவ்வளவு நேரம் எடுத்தார்? ஒன்னும் எடுக்கல. தொட்டார். ஆமென். அவ்வளவுதாங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. பிசாசானவன் 18 வருஷம் ஒருவேளை கூனியாக்கி வச்சதை இயேசு வந்து சிம்பிளா அவ்வளவுதான். வாழ்க்கை ஆண்டவர் இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், அவருடைய ஒரே ஒரு தொடுதல் போதும். இயேசுவின் ஒரு தொடுதல் போதும். இது மனுஷனால கூடுமா? கூடாது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக டாக்டர்ஸ் போய் பார்க்கிறா, குணமாகல. இருந்த சொத்து இருந்த பணம் எல்லாத்தையும் செலவழிக்கிறா. வேதனை தான் ஜாஸ்தியாச்சு என்று அவளுக்கு விடுதலை கிடைக்கல. இனி அவள் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, இனி அவள் போகாத மருத்துவமனை கிடையாது. இந்த நிலையில தான் இயேசுவை கேள்விப்படுகிறாள். நேராக வந்து என்ன செய்தா தெரியுமா? இயேசுவை கூட தொடல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. அவ்வளவுதான் குணம். ஒரு தொடுதல், ஒரு தொடுதல். அவருக்குள் இருக்கிற வல்லமையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையையும் தவிடு பொடியாக்கிறோம். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய பிரசன்னத்தினாலே பர்வதம் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். ஒரு வாலிபனுக்குள்ளே 6000க்கும் அதிகமான பிசாசுகள் இருந்துச்சு. அதான் லேகியோன். லேகியோன். இந்த பிசாசுகள் அவனை அலைக்கழித்தது, அவனை அலற வைத்தது, அவனை ஊளையிட வைத்தது, அவனை காயப்படுத்தினது. அவனுக்கு வீடு உண்டு, உறவுகள் உண்டு, ஆனால் வீட்டில் இருக்க விடவில்லை. வஸ்திரம் இல்லாதவனாக்கினது, கல்லறையிலே கொண்டு போய் விட்டது. இந்த நிலையில் இருக்கிறவனை தான் இயேசு தேடி வருகிறார். 6000 பிசாசுகளை துரத்த இயேசு எத்தனை வார்த்தை சொன்னார்? ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒவ்வொரு வார்த்தையா? வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே. நோ, ஒரே வார்த்தை. போன்ட்டார். எத்தனை ஓடுச்சு? அத்தனை ஓடுச்சு. நம்ம யாரை ஆராதிக்கிறோங்கிற நிச்சயம் இருக்குதா? அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஹalleluya. அவர் பெரியவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், சத்தமா சொல்லுங்க, மெய்யாகவே விடுதலை சொல்லுங்க. ஹalleluya. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், மெய்யாகவே விடுதலை. வாழ்க்கையில எனக்கு விடுதலையே இல்லை. ஆமென். இந்த வியாதி இத்தனை ஆண்டு இருக்கிறது, என் குடும்பத்தில் இந்த போராட்டம் இத்தனை வருஷம் தொடருது. நான் சர்ச்சில் எல்லாம் வந்து ஆராதிக்கிறவள் தான். நான் போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர் இல்லை. இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருஷம் இந்த வியாதி, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில தொடருதே என்கிற வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இதை நம்புங்கள். எதை தெரியுமா? மனுஷனால் இது கூடாதது, ஆனா ஆண்டவரே உம்மால கூட. ஆண்டவரே உம்மால கூட. பாருங்க, அந்த குஷ்டரோகி ஒருவன் இயேசுவின் இடத்துல வர்றான். நான் உனக்கு என்னப்பா செய்யணும் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, சித்தம் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால். இதுதாங்க ஃபெய்த். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆண்டவர், நீங்க மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு விடுதலை கிடைக்கும். நீங்க மனசு வச்சீங்கன்னா எனக்கு இந்த விடுதலை. உங்க ஃபேமிலி எப்படிங்க இருக்கு? யோபுவின் நண்பர்களில் ஒருவன் யோபுவை பார்த்து சொன்ன, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். நான் இந்த வார்த்தை சொல்லும் போது இதை சொல்ல நான் ஏவப்படுகிறேன். நீங்க உங்க ஃபேமிலி உண்மையிலே சமாதானமா இருக்கிறோமா? உண்மையிலே சமாதானம்? வீட்டுல எல்லாரும் சேரும் போது ஒரு சமாதானம் இருக்குதா? ஒரு சகோதரனை ஒரு நாள் சந்தித்தேன். வேலை முடிஞ்சிட்டு ஈவினிங் 6 மணிக்கு, ஆனா வெளியே இருக்கிறான் நைட்டு 10 மணி வரை. நமக்கு ஏன்பா வீட்டுக்கு போகலையா? எல்லாரும் தூங்கட்டோன்னே நான் அதுக்கப்புறம் போறேன். ஏன்? அது வீட்டை நினைச்சாலே வேதனையா இருக்கு. எல்லாரும் தூங்கட்டும். எல்லாரும் விழித்திருக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துடும். இந்த சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுவது பிசாசின் தந்திரம். இத்தனை ஆண்டுகள் என் வீட்டுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்ப ஏதோ ஒரு கட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். யாருக்கு? எத்தனை பேரை போய் பார்த்தாச்சு, எத்தனை பேரை போய் கவுன்சிலிங்கு போய் பார்த்தாச்சு,
எத்தனை இடத்துல போயாச்சு, விடுதலை கிடைச்சதா? இல்ல. 10 பேரை பார்த்து நமக்கு விடுதலை கிடைக்காதது நாம ஒரு முடிவு எடுத்துருவோம், இனி இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடையாதுன்னு. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்க பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். மனிதனால் இது கூடாது, தேவனால் கூடும். பூட்டி அறைக்குள்ள இயேசு வந்து நின்று சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. எந்த கட்டு, ஒரு தொடுதல் போதும். ஒரு விஷயம், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தைகள், ஒரு தொடுதல் போதும்பா, எல்லா கட்டுகளும் மாறும். ஆண்டவரே, உம்முடைய ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல் போதும், என் எல்லா கட்டுகளும் மாறும். ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமா, இன்னும் ஒரு சில நிமிடங்களை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனா இந்த ஒரு வார்த்தையை நீங்க இப்ப சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துல அப்படி ஒரு தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும், என் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு தொடுதல். கட்டு அப்படியே உடைந்தது. வேதம் சொல்லுகிறது, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நான்காவதாக, தேவனால் மட்டும் என்ன செய்யக்கூடும் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க அவருக்கு மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராளின் சரீரம் எப்படிப்பட்டதா இருந்ததா? செத்ததா இருந்தது. சாராளின் கற்பம் செத்து போயிருந்தது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிருந்தது. 75வது வயசு ஆபிரகாம் கேட்கல ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு இப்படி பிள்ளை கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் என்பது நாம கேட்டதுனால கிடைக்கல. வாக்குத்தத்தம் என்பது தேவன் விரும்பி தருவது. ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு தந்தது உண்டானால் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உங்கள் காதுகளிலே கேட்க பண்ணுவார். எதற்காக என்றால் அதன் மேல நமக்கு நம்பிக்கை வரணும். 75வது வயசுல கர்த்தர் பேசினா, உனக்கு நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். 86வது வயசுல திரும்பவும் பேசுகிறார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆனா உடனே கொடுக்கல. இப்ப ஆபிரகாமுக்கு 99 வயசு. ஆதியாகமம் 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆபிரகாமுக்கு தம்முடைய நாமத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமே, உனக்கு வயசாச்சு, ஆபிரகாமே எனக்கு வயசாகல. ஆபிரகாமே, உன்னால நீ எதுவும் செய்ய முடியாது, உனக்கு வயசாயிட்டு, ஆனா என்னால எல்லாமே செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே, குறித்த காலத்திலே எதை காதினால் கேட்டானோ அதை கண்களினால் கர்த்தர் காண செய்தார். காரணம், அவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். ஆமென். இந்த வனாந்திரத்துல நமக்கு யார் ஆகாரம் கொடுப்பான்னு கேட்டாங்க ஜனங்க. அங்க ஒரு பெட்டி கடை கூட கிடையாது வனாந்திரத்துல. ஆனா காலையில வீட்டு கதவை திறந்து பார்த்தா மண்ணா விழுந்து கிடக்கும். மாலையில காடை வந்து விழுந்து கிடக்கும். தண்ணீர் இல்ல, குளம் இல்ல, ஒண்ணு இல்ல, பக்கத்துல பாறை தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அதை அடிங்கிறார். அதுக்குள்ள தண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் இல்லாதவைகள், நீங்க கர்த்தரை, பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இயேசுவை நம்புங்கள். மனிதனால் கூடாதவைகள் எத்தனையோ உண்டு. இங்கே நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் எந்த மனிதனாலும் கூடாதது. தேவன் வரவழைப்பார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பேதுருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இயேசு பொழுது விடிந்த போது வருகிறார், படகுல ஏறுகிறார், ஆழத்துக்கு கொண்டு போகிறார். ஆலயத்துல படகை கொண்டு போனதுக்கு அப்புறம் வலைய போடுங்கிறார். பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே அகப்படல, மனிதனால் கூடாதது. ஆண்டவர் சொன்னார், பேதுரு வலைய போடு. பேதுரு சொல்ல, உங்க வார்த்தையின்படி போடுறேன். வலைய போட்டான். பைபிள் சொல்லுது, படகு அமிழத்தக்கதாய் 2 படகு நிறைய மீன்களை பிடித்தார்களாம். இயேசு மீன் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போகல, இயேசு காட்டின இடத்துல மீனை வர வளைத்தார். அவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை
இருக்கின்றதா? வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். நம்புறவங்க சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். எனவே மனிதனிடத்தில் போய் உங்கள் கண்ணீரை ஊற்றாதிருங்கள். அந்நாள் எல்கானா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அழுதுட்டு இருந்தா. எல்கானா நிறைய வார்த்தை பேசினார், ஆனா கண்ணீரை மாற்ற முடியவில்லை. ஒரு நாளில் அந்நாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுதாள். அப்பொழுது கர்த்தர் ஏலியை கொண்டு பேசினார், அதோடு கண்ணீர் மாறினது. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். மனிதனால கூடாது. மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? லேயாளுக்கு பிள்ளை இருக்கிறது, ராகேலுக்கு பிள்ளை இல்லை. ஒரு நாளில் யாக்கோபு சட்டையை பிடிச்சு கேட்டுட்டான், எனக்கு பிள்ளையை தாரம், இல்லட்ட நான் சாக போறேன். யாக்கோபுக்கு கோபம் வந்து என்ன சொன்ன தெரியுமா? நான் என்ன தேவனான்ட்டார். என்ன அதுன்னு அர்த்தம் என்ன? இதெல்லாம் எனக்கு முடியாதுப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். யார்கிட்ட கேட்கணும்? இன்னைக்கு காலையில எங்க சர்ச் ஃபாஸ்டிங் பிரேயர்ல சென்னையில இருந்து ஒரு ஃபேமிலி அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 19 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை, குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், வெயிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கிறார். எப்படி வெயிட் பண்ண வைக்கிறார்? எங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார். அவ்வளவுதான். விசுவாசம் தேவனை கனப்படுத்தும், தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். நம்பி சொல்லிவிட்டு நீங்க சீக்கிரமா சாட்சியை வந்து நிற்பீங்க. கர்த்தர் நிறுத்துவார். நாம காத்திருக்கல, கர்த்தர் வார்த்தையை தந்து காத்திருக்க வைக்கிறார். ஆபிரகாம் சந்ததியை கேட்கல, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வார்த்தை உன்னை நோக்கி வருதுன்னா அது பின்னாடி அது நன்மையை வருதுன்னு அர்த்தம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இல்லாதவைகளை இருக்கிறதை போல. வனாந்திரத்தில் என்ன இல்ல, அப்போ இல்ல. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஜனங்களை அனுப்பி விடுங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் உட்கார வைண்டார். அவரிடத்தில் வரவங்களை அனுப்பி விடுவார், ஆனா இல்லைன்னு சொல்லி அனுப்ப மாட்டார். கொடுத்து திருப்தியாகி தான் அனுப்பி விட்டார். என்கிட்ட இல்லப்பா, நீ வேற எங்கேயாவது போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு, அப்படி அனுப்ப மாட்டார் ஆண்டவர். நம் யாரை ஆராதிக்கிறோம்? வரவழைக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, வரவழைக்கிறவர். இந்த வார்த்தையை சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கின்றதா? வரவழைப்பவரே. ஹalleluya. மோசே சொல்றார், ஆண்டவரே ஜனங்க இறைச்சிக்காக ஆசைப்படுறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் 2 நாள் 10 நாள் இல்லப்பா, 1 மாசம் உங்களுக்கு புசிக்கத்தக்கன இறைச்சி தரேன். மோசே பார்க்கறாரு, ஆண்டவரே விளையாடாதீங்க, எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் அத்தனை அடித்து போட்டாலும் இவங்க ஒரே நாள்ல காலி பண்ணிடுவாங்க. சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை மச்சங்களை கொடுத்தா கூட இவங்களுக்கு 1 வாரம் கூட பத்தாதுன்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா? என் கைய பாரு, உன் பைய பார்க்காத. மோசே, நான் ஒரு வார்த்தையை சொல்லும் போது நீ உன் பைய பார்க்காத, என் கைய பாரு. நம்ம பிரச்சனை என்னன்னா, வாக்குத்தத்தம் கேட்டு ஆமென் சொல்றோம், உடனே நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். இது நடக்குமா நமக்கு? எனவேதான் 17வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு பிள்ளை பிறப்பா, அவனுக்கு ஈசாக்குன்னு பெயர் வைன்னு சொல்லும் போது ஆபிரகாம் குனிந்திருந்து என்ன செய்தாராம்? சிரித்தாராம். பைய பார்க்காதப்பா, கைய பாரு. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹalleluya. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வார்த்தை தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. மனிதனால் இது கூடாதது. எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் வராங்க, ஃபேமிலியா வராங்க. திருமணமாகி 4 ஆண்டுகள் அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் என்ன செய்தார் என்றால், 2 பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்க போனாங்க. 2 டாக்டர்ஸும் ஒரே சர்டிபிகேட்டை கொடுத்தாங்க. என்ன சர்டிபிகேட்னா, அந்த சகோதரனுடைய சரீர நிலைமையை வைத்து உங்களுக்கு பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. 2 பெரிய டாக்டர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க.
இவர் உடைஞ்சிட்டாரு. உடைஞ்சிட்டு இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு நேர வீட்டில இருந்து ஒரு நாள் தனியா ஒரு பகுதியில் போயிருந்து அழுது ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாங்க. சபைக்கு வராங்க. சபையில வார்த்தை. 4 ஆண்டுகள் மனிதன் முடியாதுன்னு சொல்லிட்டான். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மை நோக்கி நோங்கிற வேர்டு யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாருங்க. முடியாதுங்கிற வார்த்தை யாரிடத்துல இருந்து வருகிறதுன்னு பாருங்க. அது ஃபைனல் வேர்ட். டாக்டர்ஸ் ஹோப்லெஸ் சொன்னா அந்த இடத்துல நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான்ப்பா. நம்ம நம்பத்தக்க சூழ்நிலையில இருக்கிற ஒருத்தங்க முடியாதுன்னு சொன்னா அந்த இடத்துல நம்பிக்கையை இழந்து விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கைக்கு 1% 99.9% ஹோப்லெஸ் டாக்டர் சொல்லுவாங்க. 1% இருக்குல்ல, அதை பிடிச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கையை டாக்டர்ஸ் மேல இல்ல, கர்த்தர் மேல வைங்க. மனுஷன் நோ சொன்னா அதுதான் ஃபைனல் வேர்டு கிடையாது, அது இறுதி வார்த்தை கிடையாது. ஒரு டாக்டர்ல 2 டாக்டர்ஸ் சொன்னாங்க, அது சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. உங்களுடைய சரீர நிலைமைக்கு உங்களுக்கு பிள்ளை பிறக்காது. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணாங்க. அந்த சகோதரியும் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் நினைத்தருளினார், ஆசீர்வதித்தார். 4 ஆண்டுகள் காத்திருக்க வைத்தார். 5வது ஆண்டு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். 1 2 இல்ல, 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சகோதரன் சாட்சி சொல்லும் போது டாக்டர் கொடுத்த அந்த இவருக்கு பிள்ளை பிறக்காதுங்கிற அந்த சர்டிபிகேட்டையும் எடுத்து வச்சுதான் சாட்சி சொன்னார். இல்லாதவைகளை டாக்டர்ஸ் நோ சொன்னதும் அவங்க உடனே ஃபைலை க்ளோஸ் பண்ணல, இனி நமக்கு கிடையாதுன்னு சொல்லி விடல, அந்த ஃபைல் அங்க கொண்டு வச்சாங்க. மனுஷன் முடியாதுதான். நமக்குன்னு ஒரு திராணி இருக்குங்க, நமக்கு முடியாது. ஆனால் அவர் அப்படி அல்ல. அவ்வளவு உன்னதமான தேவன் இங்க இருக்கிற என்ன தேடி வந்து அவருக்கு என்ன தூக்கி எடுக்க முடியும்னா, எனக்கான எல்லாவற்றையும் எனக்கு வரவழைத்து தர என் தேவனுக்கு முடியும் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கின்றதாய். இந்த நாளில நிறைய நோ கேட்டு வந்திருக்கீங்கல்ல. உனக்கு நீ அவ்வளவுதான், உனக்கு நீ வேலை கிடையாது, உனக்கு நீ அது கிடையாது, உனக்கு நீ இது கிடையாது, அவ்வளவுதான். எந்த வார்த்தை நம்மை சோர்ந்து போக பண்ணுது? மனுஷனால் இது கூடாதது. ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நோ சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. ஒரு விசை ஜெபம் பண்றார், 2 விசை ஜெபம் பண்றார், 3 விசை. 3வது விசை ஜெபித்த போது கர்த்தருடைய தூதன் வந்து என்ன செய்தானாம்? அவரை பலப்படுத்தின. அதன் அர்த்தம் என்ன? ஓகே, இது தேவ சித்தம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணல. ஒன்று பதில் வரும். ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இருக்கு, ஆண்டவரே இதை குறித்து உங்களுடைய சித்தம் என்னன்னு ஜெபம் பண்ணும் போது ஒன்று பதில் வரும். பதில் வரலையா பலன் வரும். எதுக்குன்னா அது சகிக்க, அதை தாங்க. ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்குங்க. பவுல் 3 முறை ஜெபிக்கிறார். 4வது முறை ஜெபிக்க விடல. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். பலன் வந்துட்டு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய். இப்ப ஆண்டவர் இல்லப்பா இதுதான்ப்பா உனக்காக நான் நியமித்ததுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா மனுஷன் நோ சொல்லுவான் நிறைய. இல்லப்பா முடியாதுப்பா, எங்கேயாவது கொண்டு போயிரு, எப்படியாவது கொண்டு போயிரு, எங்கேயாவது போய் பாருங்க. உடனே அவ்வளவுதான். நம்ம சில டாக்டர்ஸ் நினைச்சிருப்போம், சில மனிதர்களை நினைச்சிருப்போம், சில அதிகாரிகளை நினைச்சிருப்போம், இவங்கள்ட்ட போன காரியம் நடக்கும். அவங்க வச்சு அவங்க நோ சொன்னதும் எல்லாம் முடிந்தது நினைக்காதீங்க. மனிதனால் இது கூடாதது. வாழ்க்கையில் இப்படி எத்தனை ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை பேசி தட்டி எழுப்புகிறார். அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைங்க, கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு போய் வைங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 26வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 26 1, 2, 3 வசனங்கள். அக்காலத்திலே பாடப்படுகிற பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
தேவனால் மட்டும் கூடிய காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டம் முடிந்த பிறகு அவரால் நம்மை அங்கே அழைத்து செல்ல முடியும். என் சுய பலத்தால எனக்கு நித்தியத்துக்கு போக முடியாது. அந்த பலனான நகரத்துக்குள்ள என் சுய பலத்தாலேயோ என் சுய நீதியாலேயோ பிரவேசிக்க முடியாது. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் எவ்வளவு நான் நல்லவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு நற்கிரியைகளை செய்கிறவனா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனும் தன் பலத்தின் மிகுதியினாலே ரட்சிக்கப்படான். ரட்சிப்பு கர்த்தருடையது. நித்தியத்துக்கு செல்ல, பரலோகத்துக்கு செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனவேதான் சிலுவையில் இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். அதில் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்தவனாய் இயேசுவை பார்த்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி தருணம், இன்னும் சில நிமிடங்களில் அவன் ஓட்ட முடிய போகிறது, அவன் மரிக்க போகிறான். கடைசி தருணத்துல அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கடைசி தருணத்துல அவன் இயேசுவினிடம் திரும்புகிறான். இயேசுவினிடத்துல திரும்பி இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேன்னு நினைத்தரலாம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் கஷ்டம்னா சொன்னார். இல்ல, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்ப. அவர் நினைச்சா போக முடியும், அவர் நினைச்சா மட்டும்தான் போக முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எனவேதான் எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் வடித்தார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென். கர்த்தருடைய ஜனங்களே, என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே, நாளை எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இயேசுவே என்று இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரை யார் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அதன் அர்த்தம் என்ன? அந்த ஆத்துமாவை எவ்வித சேதமும் இன்றி அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே, அந்த நித்தியத்துக்குள்ளே அவர் கொண்டு செல்வார். அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே கவலை கிடையாது, அங்கே அழுகை கிடையாது, அங்கே பசி கிடையாது, பட்டினி கிடையாது, மரணம் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. அங்கே நித்திய மகிழ்ச்சி தான் இருக்கும். இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசு இல்லாம பரலோகத்துக்கு, மோட்சத்துக்கு யாருக்கும் போக முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு சிறு பையன், அவனுக்கு ஜனாதிபதியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவன் திடீரென்று போகிறான், ஆனா உள்ளே விட மாட்டாங்க. ஜனாதிபதியை மீட் பண்ணணும்னா அதற்கான அனுமதியை ப்ராப்பரா வாங்கி வைத்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். அவனுக்கு ரொம்ப கவலையா வெளியே நின்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த வழியா ஒரு பையன் வரான். இன்னொரு பையன் வந்து, என்னப்பா பிரச்சனை, நீ ஏன் இங்க நிக்கிற, நீ ஏன் அழுதுட்டு இருக்கன்னு கேட்டப்போ, இல்ல எனக்கு ஜனாதிபதியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லி வெளியே விட்டுட்டாங்க. இவன் பார்த்து, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போறான். இவன் போனதும் இவனை பார்த்ததும் எல்லாரும் என்ன பண்றாங்க, சல்யூட் பண்ணி டோரை ஓபன் பண்றாங்க. கூட போனவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, நான் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தேன், கண்ணீர் வடித்தேன், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன், என்ன வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா இவரை பார்த்ததும் எதுவுமே கொஸ்டின் பண்ணல. இவன் கையில லெட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா கேட்டை ஓபன் பண்றது மாத்திரம் இல்லை, எல்லாரும் சல்யூட் பண்றாங்களே. இவனுக்கு ஒன்றும் புரியாம கூடவே போயிட்டு இருக்கிறான். அந்த பையனும் இவனை கூட்டிட்டு, நீ வா வா வான்னு சொல்லி நேரா உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள கூட்டிட்டு போய் அவர் ஜனாதிபதி இருக்கிற ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை தட்டி கூட திறக்கல. கதவை திறந்துட்டு, டாடி இவனுக்கு உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னான். அப்போதான் அவன் புரிந்து கொண்டான், இது யாரு தெரியுமா, அவருடைய பையன். அவன் எவ்வளவோ முயற்சி செய்து உள்ள வரல, ஆனா பையனை பிடிச்சதும் அவன் கூட்டிட்டு உள்ள போயிட்டான். இதுதாங்க பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரலோக பிதா. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காய் தந்தருளினார். யார் அவரை உறுதியாய் பற்றி கொண்டார்களோ அவங்களால நிச்சயமா சொல்ல முடியும், இங்கே என் ஓட்டம் முடிந்தாலும் அங்கே நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. மனிதனால் இது கூடாதது, தேவனால் மாத்திரமே கூடும். ஆனால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனமே, நீ பாக்கியம் உள்ளது, நீ பாக்கியம் உள்ளவன். தேவனால் எல்லாம் கூடும்.
அடையாளத்தை மாற்ற முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும், இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்க முடியும், நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறேன், ஆயத்தமாக்கின பின்பு நான் வருவேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன். இங்கே நமக்கான வாசஸ்தலம் அங்கே ஆயத்தமாக மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். என் தேவனால் எல்லாமே கூடும், எல்லாமே கூடும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான். பாவத்தை மன்னிக்க இயேசுவால கூடும். எந்த பாவியை நீதிமானாக்க, எந்த எத்தனை உத்தமனாக்க, எந்த பொல்லாதவனை பிரயோஜனமுள்ளவனாக மாற்ற இயேசுவால கூடும். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்க இயேசுவால மாத்திரமே கூடும். இயேசுவை நம்புங்கள், இயேசுவிடம் உங்களை விட்டுக் கொடுங்கள். எந்த கட்டுகள், அது பலவீன கட்டோ பிசாசின் கட்டுகளோ, ஆமென், ஒரே செகண்ட்ல விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கூடும். ஆமென். எந்த ஆத்துமாவும் கெட்டு போகாமல் நித்தியத்துக்கு அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கூடும். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள். மனிதனால் கூடாதது எல்லாம் தேவனால் கூடும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு பாடலை எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.